மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சீமான் அண்ணன் கட்சியில் ஒருத்தர் இருக்காரு, கொள்கை பரப்பு செயலாளராக எவரோ ஒருத்தர், சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு. இந்த தடவை சீமான் அண்ணன் கட்சியில் போன தடவை வாங்கின ஓட்டை விட இந்த தடவை கம்மியாக வாங்கி கேவலமாக தோத்து அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க காரணம் சாட்டை துரைமுருகன் ஆகிய இவர் மட்டும்தான். நான் சொல்லலை, எல்லாரும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஏன்னா நீ டிஸ்க்ளைமர்னு போட்டு நான் நியூஸில் வர்றது இந்த பத்திரிகையில் வர்றதை தான் வச்சுருக்கேன் பேசுகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதே மாதிரி மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படியே இந்த போன எலெக்ஷனில் 38 லட்சம் ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் இப்போ மாரில் தட்டி சொல்லிக்கிறீங்க, ஓகேவா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 38 லட்சம் ஓட்டில் அந்த தற்கூரி இங்கே யாருமே உங்களுக்கு ஓட்டு போடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். ஏன்னா போன தடவை விஜய் அரசியலுக்கு வரல. இந்த தடவை விஜய் அரசியலுக்கு வந்ததுனால அவங்க ஓட்டு பூரா உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் சீமானந்தம் பாவம் இவ்வளோ நாளாக கத்தினே இருக்காரு, ஏதோ போட்டு தொலைவுன்னு போட்டிருப்பாங்க. அவங்கள நீங்கள் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன ஒரு ரீசன் சொல்லுங்க? நீங்க எதுக்குற ஆளை விட்டுட்டீங்க, யாரை எதுக்கணுமோ அவங்கள விட்டுட்டீங்க, யாரை அரசியல் பேசணுமோ அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க. விஜயை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி பேசுறதுக்கு என்ன காரணம்? என்ன விஜய் உங்களை பத்தி பேசுறாரா? சீமான் அண்ணனை பத்தி பேர் சொல்லி சாட்டை திருமுருகன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு உங்களை சொல்லி பேசுறாரு? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னவோ அதை மட்டும் பேசுங்க. விஜய் வர்றாரு, அவரு அப்படி பண்றாரு, அவன் ஒன்றும் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரு? சாட்டை திருமுருகன் ஆகிய விஜய அவன் இவன் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையிலே தவறு. அவர் பணபலத்திலையும் ஒரு ஆக்டராகவும் பெரிய ஆளாக தான் இருக்கிறாரு. அதுக்காக உனக்காட்டி வயசுல மூத்தவர் அவர் விஜய். அப்படி இருக்கல நீ அந்த மாதிரி தரைக்குறைவாக பேசினது முக்கால்வாசி தவறு. இந்த தடவை சீமான் கட்சியில் ஓட்டு சதவீதம் எத்தனை %ன்னு மக்களாகி நீங்க போட்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் அண்ணன் இந்த தடவை தோற்பதோ, அவருக்கு ஓட்டு சதவீதம் குறைந்தாலோ, சாட்டை துரைமுருகன் இந்த தடவை கட்சியில் இருந்து அவர் கண்டிப்பாக நீக்கப்படுவார். கண்டிப்பாக சீமான் அண்ணன் இந்த நடவடிக்கை எடுப்பார். விஜய் ரசிகர்கள் நீங்கள் தயவு செய்து அவர் போடுற யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு அவரை திட்டாதீங்க. தயவு செய்து அவரை போயிட்டு அசிங்கமாக அப்படி இப்படி இவங்கள திட்டின்னு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நீங்கள் நினைக்காதீங்க. இது நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசலை. ஏன்னா அரசியல்னு வந்துட்டப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசணும். நீங்கள் டார்கெட் பண்ணுறது தளபதி விஜய் அவர்கள் தான் டார்கெட் பண்ணி பேசுறீங்க. இது முற்றிலும் தவறானது. வருங்காலங்களில் உங்கள் அரசியல் இருக்குமா இல்லை இப்படி காணாமல் போகுமா அப்படின்றது உங்களுடைய பேச்சு ஆக்டிவேஷன் நடவடிக்கையில் தான் இருக்கும். உங்களுடைய பேச்சு ஆக்டிவேஷன் நடவடிக்கையில் தான் உங்கள் கட்சி இருக்குமா இல்லாமல் போகுமா அப்படின்றது இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் என்ன நடக்குது என்பது. நன்றி, வணக்கம்.